ஹலோ எவ்ரிவன், வெல்கம் ஆல் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரினைசன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரினைசன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரினைசன்ஸ் அப்படின்னா ரிவைவல் ஆஃப் லேர்னிங் ஆர் ரீபர்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கற்றலின் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி அறிவின் மறுபிறப்பு அப்படின்னும் இதுக்கு அர்த்தம் இருக்குது. அண்ட் இந்த ரினைசன்ஸை ஏர்லி மாடர்ன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரினைசன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட். இதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா ரீபர்த் ஆஃப் த ஹியூமன் ஸ்பிரிட். ஸோ இந்த பீரியடில் 3 ஏஜ் இன்க்ளூட் ஆகுது. அது என்னென்னா எலிசபெத்தன் ஏஜ், ஜெக்கோபியன் ஏஜ் அண்ட் கரோலைன் ஏஜ். அண்ட் இந்த ரினைசன்ஸ் பீரியட் யூரோப்பில் 14th, 15th அண்ட் 16th சென்ச்சுரிஸில் தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம ரினைசன்ஸ் பீரியட் எப்படி இங்கிலாண்டில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 5 இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். அதாவது நம்ம இங்கிலாண்டில் 1476 அந்த வருஷத்தில் வில்லியம் கேக்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் மக்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை அழகாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிது. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சாக, அதாவது ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயமாகவும் அமைஞ்சுது. அண்ட் இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது லார்ஜ் குவான்டிட்டிஸில் ரொம்பவே லோ காஸ்ட்டில் இங்கிலாந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. பிகாஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த ஒர்க் எல்லாத்தையும் ஈஸியாக மாற்றிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான், இல்லை மென்னுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகி உமனும் எஜுகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் லோ கிளாஸ் பீப்புளாலையும் அஃபோர்ட் பண்ணி அவங்களாலையும் புக்ஸ் வாங்கி நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கும் சேஞ்ச் ஆச்சு. அண்ட் இந்த நாலேஜ் மக்களிடையே ரொம்ப அழகாக ஸ்ப்ரெட் ஆனதுனால அந்த இங்கிலாண்டில் சூப்பர்ஸ்டிஷன்ஸ், அப்புறம் மித்ஸ், பிளைண்ட் ஃபெய்த் இப்படி எதுவும் இல்லாமல் பீப்புள் எல்லாருமே ரொம்ப தன்னம்பிக்கையோட, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள். அது என்ன கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னா, இது கேபிட்டல் சிட்டி ஆஃப் பைசாண்டைன் எம்பையர். அதாவது இந்த 5th சென்ச்சுரியில் ரோமன் எம்பையர் அப்படிங்கிற ஒரு எம்பையர் இருந்திருக்கு. அந்த எம்பையர் 2 டிவிஷன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகி இருந்திருக்கு. ஒன்று ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், இன்னொன்று வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இப்போது இந்த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரை தான் நம்ம பைசாண்டைன் எம்பையர்னு சொல்கிறோம். அண்ட் இதனுடைய கேபிட்டல் தான் கான்ஸ்டான்டினோப்பிள். இப்போ நம்ம 15th சென்ச்சுரிக்கு வரலாம். இதில் 1453 இந்த வருஷத்தில் மிடில் ஈஸ்ட்டை சேர்ந்த ஓட்டோமன் டர்க்ஸ் அப்படிங்கிறவங்க யூரோப்பியன் கல்ச்சருடைய சென்டராக, அதாவது மையமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பிள் மேலே படையெடுத்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க கான்ஸ்டான்டினோப்பிளை கேப்சரும் பண்ணியிருக்காங்க. அவங்கள அட்டாக் பண்ணி இவங்க ஓட்டோமன் டர்க்ஸ்னுடைய கண்ட்ரோல் கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போது ஆல்ரெடி அந்த கான்ஸ்டான்டினோப்பிளில் ரெஃப்யூஜாக இருந்த ஆயிரக்கணக்கான க்ரீக் ஃபிலாசபர்ஸ், ஸ்காலர்ஸ், ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண்ட்ரியை விட்டு மற்ற யூரோப்பில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்க்கு, மற்ற பிளேசஸ்க்கு மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க போகும்போது தங்களோட ஏன்ஷியன்ட் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் அந்த புக்ஸையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புளும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அப்போ தான் அந்த ரெஃபர்மேஷன் அங்கேயுமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் அந்த ரெனைசன்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரீஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு வழியாக அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் க்ருசேடர்ஸ். இந்த க்ருசேடர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா, இவங்க மிலிட்ரி எக்ஸ்பெண்டிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. அதாவது இராணுவ பயணம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தான் இந்த க்ருசேடர்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்டினுடைய அட்வான்ஸ்டு கல்ச்சரான ஆர்ட்டு, சயின்ஸு, ஃபிலாசபி அப்படிங்கிற மாதிரி இந்த துறைகள்லாம் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு கல்ச்சர்ஸை வெஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வெஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ்க்கும் இவங்களுடைய ஐடியாஸ், இவங்களுடைய வேஸ் எல்லாமே புதுசாக இருந்து அது எல்லாமே அவங்களுக்கும் தெரிய பிடிச்சி, ஸோ அவங்களும் ரினைசன்ஸை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த
சேஞ்சஸ் இன் தாட்ஸ் அண்ட் அவங்களோட ஆக்ஷன்ஸில் ஒரு மாற்றம், இதெல்லாம் ரினைசன்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த ஆங்கிலோ நார்மன்ஸோடைய டைம் பீரியட் இருக்கும் இல்லைங்களா, மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டைம் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ரொம்பவே ரிலீஜியஸ் பிலீஃபோடு இருப்பாங்க. அதாவது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்து ஃபர்ஸ்ட் காடுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்த அந்த சுச்சுவேஷன்ஸ், அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டு ரினைசன்ஸில் வந்து ஹியூமனிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பீப்புள் வந்து காடுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அது தேவை தான், பட் அதை தாண்டியும் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம வந்து ப்ராப்பராக லீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம நிச்சயமாக கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து நிறைய இடத்துல மாறியிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் க்ருசேடர்ஸ் கூட ஒரு வகையில் ரீசனாக இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆஃப் ஃபியூடலிசம். ஸோ இந்த ஃபியூடலிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து கிங்கு குவீன் இருப்பாங்க, செகண்ட் வந்து நோபல்ஸ் இல்லைனா பேரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க இருப்பாங்க, அண்ட் தென் தேர்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இப்போது இதில் என்ன ஆகும்னா, இந்த கிங் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா லேண்ட் அந்த என்டையர் எம்பையரையும் வந்து அவங்களால தனியாகவே கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நோபல்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நோபல்ஸ் இவங்க தான் வந்து ஃபியூடல் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவாங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்டை வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு குத்தகையாக விடுவாங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தில் வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய அந்த அமௌண்ட் காசாக இருக்கலாம், இல்லைனா வந்து வரக்கூடிய திங்ஸாக இருக்கலாம், இதை வந்து கிங்குக்கும் அந்த ஃபியூடல் லார்ட்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சம் ரேஷியோ வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கிறது தான் நம்ம ஃபியூடலிசம் அப்படின்ற சிஸ்டமில் சொல்லுவோம். இப்போது இந்த ஃபியூடலிசம் அப்படிங்கிறதே இந்த இடத்துல டிக்ளைன் ஆகுது. இதுதான் ரினைசன்ஸ் வர்றதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாம் மிடில் கிளாஸாக மாறுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இதன் மூலயமா இவங்களே வந்து அந்த கிங்குக்கு ஆர்மியை மெயின்டைன் பண்ணக்கூடிய எவ்வளோ மணி தேவையோ அந்த நீடட் மணியை வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் ஃபியூடல் லார்ட்ஸ்க்கு அந்த இடத்துல வேலை இல்லாமல் போயிடுது. ஸோ கிங் என்ன பண்ணுறாருன்னா அகைன் ஃபியூடல் லார்ட்ஸ்க்கு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்த லேண்ட் எல்லாத்தையும் திரும்பவும் வாங்கிக்கிறாரு. ஸோ இப்படி வாங்கினதுனால ஃபியூடல் லார்ட்ஸ்லாம் ரொம்பவே வீக் ஆகுறாங்க. அண்ட் இப்போ வந்து மிடில் கிளாஸ் அந்த லோ கிளாஸ், அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து வெளியே வராங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து அவங்க வெளியே வர்றதுனால இந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் போயிடுது. ஸோ இதுவுமே எல்லாரும் ஓரளவுக்கு ஈக்குவல் அப்படின்ற சுச்சுவேஷனை கொண்டு வருது. ஸோ இங்கேயும் ரினைசன்ஸ் வந்து அழகாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிசம். இது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மிடில் ஏஜில், அதாவது ஆங்கிலோ நார்மன் பீரியடில் பீப்புள் எல்லோரும் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்பவே ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. அதாவது அப்போது யூரோப்பில் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனை தான் அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பீப்புள் எல்லோரும் நம்ம வந்து காடுக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கணும், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக காடுக்கு ட்ரூவாக இருக்கணும், நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், அது தப்பு கிடையாது. பட் நம்மளுடைய ஓன் லைஃப் ஆர் நம்மளுடைய எவ்ரிடே ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம எதுவுமே தேடாமல் நம்மளுக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுக்காம நம்ம வந்து வெறும் காடை மட்டும் பிலீவ் பண்ணிவிட்டு அவரே எல்லாத்தையுமே பார்த்துப்பார், சரி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தோன்னா அது பெருசாக நமக்கு எப்படியும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது வந்துட்டு அந்த மிடில் ஏஜில் அதிகமான பிலீஃப் இப்படி தான் இருந்தது. அப்போது பீப்புள் எல்லாருமே தியோசென்ட்ரிசிசம், அதாவது சர்ச், கிறிஸ்ட், அதுக்கப்புறம் காட், இதுதான் வந்து அவங்களோட மெயின் ஐடியாஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷன் மாறி இப்போது ரினைசன்ஸில் வந்து ஆந்த்ரோபோசென்ட்ரிசிசம், அதாவது மனிதனுக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமனோட வேல்யூஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த டைமில் தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ஹியூமனிஸ்ட் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து லிட்ரேச்சர், சயின்ஸ், ஃபிலாசபி இது சம்மந்தமாலாம் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
மிடில் ஏஜில் இருந்த ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நம்ம ஸ்காலஸ்டிசிசம் அப்படின்ற ஒரு ஃபிலாசபியாக சொல்வோம். ஸோ இந்த ஸ்காலஸ்டிசிசமை எதிர்த்து இந்த ரினைசன்ஸில் இருந்த ஹியூமனிஸ்ட் ஸ்காலர்ஸ் வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக. அதனால் சர்ச்சில் இருந்த கிளர்ஜிமென்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட கொஷின்ஸ்க்கு ஆன்சரும் பண்ண முடியாமல் இவங்க ரினைசன்ஸ்க்கு வழி விட்டுட்டு அமைதியாக தன்னோட வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் 5 ஃபேக்டர்ஸ் ரினைசன்ஸ் வந்து யூரோப்பில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹியூமனிஸ்ட் ஸ்காலர்ஸ் யாரெலாம் இருந்தாங்க இந்த ரினைசன்ஸ் பீரியடில் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரினைசன்ஸ் டைமில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்காலர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதில் பெட்ரார்க் பொக்காஷியோ இவங்க 2 பேரும் இட்டாலியன் போயட்ஸ். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரினைசன்ஸ் ஹியூமனிஸ்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுறாங்க. அண்ட் இவங்க வந்து நிறைய ஒர்க்ஸை வந்து ஏன்ஷியன் கிளாசிக்கல் ரைட்டிங்ஸை இமிட்டேட் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அண்ட் பெட்ரார்க்குடைய போய்டிக் ஸ்டைல் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆனதுக்கு இம்பார்ட்டண்ட் ரீசனும் இது தான். அது மட்டும் இல்லாமல் பொக்காஷியோனுடைய ஸ்டோரி நரேட்டிங் டெக்னிக் கூட வந்து அந்த டைமில் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிருந்திருக்கு. அண்ட் பொக்காஷியோவுடைய டீகேமரான் அப்படிங்கிற ஒர்க்கை ஃபாலோ பண்ணி தான் சாசரே வந்து கேண்டர்பரி டேல்ஸை ரைட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரார்க்குடைய சோனட் பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, அதுவும் இங்கிலாண்டில் அந்த டைமில் வைடாக ஸ்ப்ரெட் ஆகியிருந்திருக்கு. சின், காட், மிஸ்ட்ரீஸ், மிராக்கிள்ஸ் இப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டைமில் ஹியூமனிஸ்ட் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹியூமன்ஸுடைய ப்ராப்ளம்ஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, ஹியூமன்ஸ்னுடைய வேல்யூஸ் என்ன, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நிறையவே ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரினைசன்ஸுடைய ஆர்டிஸ்ட், அதாவது மைக்கேல் ஏங்கலோ, ரஃபேல், லியோனார்டோ டாவின்சி அண்ட் அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே பாப்புலரைஸ்டாக இருந்திருக்கு. மைக்கேல் ஏங்கலோடைய ஒர்க் தான் ஸ்டாச்சு ஆஃப் மோசஸ். அப்புறம் ரஃபேலோட ஒர்க் வந்து போர்ட்ரைட் ஆஃப் மடோனா. அண்ட் லியோனார்டோ டாவின்சியினுடைய ஒர்க் தான் லாஸ்ட் சப்பர் அண்ட் மோனோலிசா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1400, அதாவது இந்த 1400 டைமில் தான் ரினைசன்ஸ் வந்து யூரோப்லேருந்து அதர் பார்ட்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரீக் அண்ட் லாட்டின் ஃபிலாசபர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ்க்கும் அண்ட் சயின்டிஸ்ட்டுக்கும் வந்து புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டிரான்ஸ்லேஷன் பீன் வெரி இம்பார்ட்டண்ட் டு எவால்வ் த லாங்குவேஜ். இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த லாங்குவேஜ் எவால்வ் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மொமெண்ட்டில் இங்கிலீஷ் பீப்புளில் வந்து அரிஸ்டாட்டில் அண்ட் சம் அதர் கூட நிறைய, அதாவது சம் அதர் கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்லாம் கூட ரொம்பவே ஃபெமிலியரைஸ் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து பீப்புள் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான பில்டிங் ஃபெசிலிட்டியோ ஒரு யூனிவர்சிட்டியோ கிடையாது. பீப்புள் எல்லோரும் ஒரு பப்ளிக்கில் ஒரு நார்மலான ஒரு பிளேஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க, லைக் ஒரு லாட்ஜ் மாதிரி. அண்ட் அங்கே வந்து லெக்சர்ஸ் எல்லாமே ஓப்பன் டிஸ்கஷனாக தான் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்வர்ட்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் டியூரிங் ஏர்லி ரினைசன்ஸ் அந்த டைம் பீரியடில் ஹென்ரி 7 இவர் தான் வந்து ரூலிங் கிங்காக இருந்திருக்காரு. அண்ட் அவருடைய பீரியடில் பார்த்திங்கன்னா குரோக்கைன் லின் ஏக்கர் அப்படின்றவர் ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து க்ரீக்கை டீச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோலட் அப்படிங்கிறவங்க செயின்ட் பால்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமர் ஸ்கூலை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருடைய ரூலிங் பீரியடில்? ஹென்ரி 7 ரூலிங் பீரியடில். And this school in England was only to teach classical literature. இந்த செயின்ட் பால் கிராமர் ஸ்கூல் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் கிளாசிக்கல் லிட்ரேச்சரை வந்து ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ணுறதுக்காக மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. அண்ட் வில்லியம் லில்லி அப்படிங்கிறவங்க ஹெட் மாஸ்டராகவும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கிராமர் புக் வந்து லாட்டின் கிராமர் அப்படின்ற நேமில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த புக்கு வந்து நியர்லி 200 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்காக இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ லேர்னிங் டெக்னிக்ஸ் அதை வந்து பேட்ரனர் பண்ணக்கூடியவங்க, அதை ஆதரிக்கக்கூடியவங்க வந்து யாருன்னா லேடி மார்கரெட் பியோஃபர்ட் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. ஷீ ஒன்லி ஸ்டார்டட் 2 கேம்பிரிட்ஜ் காலேஜ். இந்த லேடி
மார்கரெட் பியோஃபர்ட்னு சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து 2 கேம்பிரிட்ஜ் காலேஜ், அதாவது கிறிஸ்ட் அண்ட் செயின்ட் ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 காலேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் தாமஸ் மோர் அப்படிங்கிறவருடைய யூட்டோப்பியா அப்படின்ற ஒரு புக், அது வந்து ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் புக்காக இருந்திருக்கு ஃபார் லிட்ரரி கான்ட்ரிபியூஷன். அண்ட் ஏர்ல் ஆஃப் சரே, தாமஸ் வியாட், இவங்க 2 பேர் யாருன்னா டூ ஃபேமஸ் ட்ராவலர்ஸ். இவங்க வந்து இட்டாலிக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அண்ட் இவங்க நிறைய சோனட் ஃபார்மை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இங்கிலாண்டுக்கு கொண்டு வந்து ஸ்ப்ரெட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஏர்ல் ஆஃப் சரே அண்ட் தாமஸ் வியாட்டை வந்து நெஸ்ட் ஆஃப் சிங்கிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம் நம்ம. அண்டு இவங்க தான் வந்து யாருன்னா ஸ்பென்சர், சிட்னி, ஷேக்ஸ்பியர்ஸ், ஸோ இந்த மாதிரியான ரைட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பியானராக, அதாவது ஒரு முன்னோடியாகவும் இவங்க தான் இருந்திருக்காங்க. பட் ஏர்ல் ஆஃப் சரே அண்ட் தாமஸ் வியாட்க்கு இவங்க 2 பேருக்குமே முன்னோடி யாருன்னு கேட்டிங்கன்னா இட்டாலியன் போயட்டான பெட்ரார்க். அண்ட் தட்ஸ் ஆல். இதோட வந்து இட்டாலியனில் அப்புறம் ரினைசன்ஸ் டைமில் இருந்த கிரேட்டான ஹியூமனிஸ்ட் ஸ்காலர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டைமில் இருந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸை பற்றி பார்க்கலாம். ஜானஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ், மெரினர்ஸ் காம்பஸ், டெலஸ்கோப், ஸோ இதெல்லாம் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, 1476 இந்த வருஷத்தில் வில்லியம் கேக்ஸ்டன் அப்படிங்கிறவர் தான் இங்கிலாண்டில் வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற பிளேஸில் ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அண்ட் தென் நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அண்ட் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ், இவங்க வந்து சம் யூனிவர்சல் ஃபேக்ட்ஸை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் வந்து சன்னு தான் வந்துட்டு எல்லா பிளானட்ஸ்க்கும் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது, எல்லா பிளானட்ஸும் சன்னை தான் வந்து சுற்றி வராங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னதும் இவர் தான். அண்ட் தென் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ், இவர் வந்து அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணவர். அண்ட் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வாஸ்கோ டஹாமா, இவர் வந்து இந்தியானுடைய சீ ரூட்டை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. தென் ஃபெர்டினண்ட் மெகாலன் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட்டு உலகத்தை வந்து செயில் பண்ணி, அதாவது உலகத்தை சுற்றி வந்து அது வந்துட்டு எர்த் ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்றத சொன்னதும் இவர் ஃபெர்டினண்ட் மெகாலன். ஸோ இதோட வந்து சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் முடியுது. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க ரினைசன்ஸ் டைமில். அவங்களாம் யாருன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ, பென் ஜான்சன், ஷேக்ஸ்பியர், இவங்க தான். அண்ட் சிட்னியினுடைய ஆர்கிடியா அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படிங்கிற ஒர்க்கும் இந்த ரினைசன்ஸ் டைமில் ஸ்ப்ரெட் ஆனது தான். அண்ட் ஸ்பென்சர்னுடைய ஷெஃபர்ட்ஸ் கேலண்டர், அமெரோட்டரி சோனட்ஸ், எபிதலாமியன், ப்ரோதலாமியன், ஃபேரி குவீன், ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் கூட ரினைசன்ஸ் டைம் பீரியடில் வந்த ஒர்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் டியூரிங் ரினைசன்ஸ் பீரியட். ஸோ ரினைசன்ஸ் டைமில் வில்லேஜ் எல்லாம் வந்து சிட்டியாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அண்ட் வந்து கோல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டின், அதாவது தகரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ டின் இண்டஸ்ட்ரி, அயர்ன் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் கூட வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. தென் வந்து நிறைய சீ ரூட்ஸை வந்து அவங்க ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூரோப்புக்கு நிறைய சீ ரூட்ஸை ஃபவுண்ட் பண்ணதுனால அவங்க வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ரூட்ஸை வந்து ரொம்பவே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ரினைசன்ஸ் பீரியடில் வந்து வெல்த்தி அண்ட் புவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸும் இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடவும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.